வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் ராயன் படத்தின் கதை மற்றும் அதில் உள்ள பல சாதாரண காட்சிகளை பற்றி தான் பேச போறோம். ராயன் தன் பெற்றோர் காணாமல் போன பின்னர் போலீசில் புகார் கொடுக்காமல் பூசாரியை கொன்று சென்னைக்கு தப்பி செல்கிறான். ஏன் இப்படி செய்தான்? ஒரு காட்சியில் துரை ராயனை கண்டித்ததும் ராயன் அமைதியாக மாறுகிறார். அது என்ன காட்சி? ஏன் காண்பிக்கவில்லை? வாட்டர் பேக்கெட் பாடலில் ஒரு கவர்ச்சி காட்சி இருக்கிறது. அதை பார்த்தவுடன் கண்டிப்பாக அந்த பெண் கர்ப்பமாவாள் என்று நான் எதிர்பார்த்தேன். இது ஒரு சாதாரண காட்சி, புதுமை எதுவும் இல்லை. மேலும் ராயன் தம்பிகள் கண்டிப்பாக அண்ணனுக்கு துரோகம் செய்வார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆம், அவர்கள் உண்மையிலேயே துரோகம் செய்தார்கள். இதிலும் புதுமை எதுவும் இல்லை. தமிழ் சினிமாவில் தங்கை சென்டிமெண்ட் நிறைந்த படங்கள் நிறைய இருக்கின்றன. இந்த படத்தில் தங்கைக்கு பாலியல் தொல்லை ஏற்படுவது மிகவும் சாதாரணம். அண்ணன் பழி வாங்குவதும் சாதாரணம்தான். ஒரு காட்சியில் பார் சண்டையில் ராயனின் தம்பி முத்துவேல் குத்து வாங்கினார். ஆனால் மறுநாள் வேலைக்கு சென்றார். மற்றவர்கள் எல்லாம் இறந்து விட்டார்கள். எப்படி? பிரகாஷ் ராஜ் சொன்னார், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, கிளைமேக்ஸில் ராயன் எஸ்.ஜே. சூர்யாவை கொல்வது திட்டமிட்டதே. வைரல் பாடலை கடைசி வரை இழுத்து ரசிகர்களை முழு படத்தையும் பார்க்க வைக்க முயற்சித்தனர். இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். ஆனால் மொத்தத்தில் படம் பார்ப்பதற்கு ஓகே, மிகவும் வயலன்ஸ் நிறைந்த படம். ஆனால் ஏ.ஆர். ரஹ்மான் பாடல்கள் அருமை. சில மர்மங்கள் சென்சாரில் காரணமாக தீர்க்கப்படவில்லை. 10ல் 8 மதிப்பீடு கொடுக்கலாம். இதுதான் என் டுடேஸ் ரிவ்யூ ஆஃப் ராயன். உங்களுக்கு எப்படி படம்னு தோணுச்சுன்னு என்பதை காமெண்ட் சொல்லுங்க. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.